இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் என்கொயரிக்கு போய் ஆகணுமே. என்ன பண்றது? இந்த அக்கா வேற இந்த நேரத்துல தான் ஃபார்மாலிட்டி அது இதுன்னு சொல்லி உயிரை வாங்குவாங்க. என்ன பார்த்தோன்னே உட்காருங்க அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அங்க போன இவனை எப்படி அரெஸ்ட் பண்றதுன்னு பக்காவா பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க போனேன்னு வைக்க, கபிலா முடியாது முடியாது. வீட்டுல எங்க அக்கா தொல்லை, வெளியே போனா அந்த வர்மா. இந்த ப்ரூஸ்லி தப்பிச்சு போலீஸ்ட மாட்டினா நான் என்னடா பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்றது? வர்மா ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். கபிலா, உனக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு. இது என் ஆளு ஒருத்தன் வீட்டுக்கு வந்து அந்த போலீஸ் அடி வாங்கிட்டு வந்தானே, அவன் முகத்துல இருக்கிற தழும்பு. இதுல ஒரு மோதிரத்தோட தடம் இருக்கு பாரு. இந்த மோதிரத்தை உன் வீட்டுல யாரு போட்டிருக்காங்கன்னு பாரு. அவங்க தான் அந்த போலீஸ். இதுக்கு மேல நான் உனக்கு எதுவும் பண்ண முடியாது. சீக்கிரமா அது யாருன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லு. மீதியை நான் பாத்துக்கிறேன். ரித்திகா, இந்த மோதிரம் யாரோடது? யாரோட மோதிரத்தை போட போற? இது என்னோடதுதான். ஏன் நீங்க இப்பதான் பாக்குறீங்களா? இப்படி திடீர்னு கேக்குறீங்க? இல்ல, இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கா, அதான். இது எனக்கு என் வீட்டுல போட்ட மோதிரம். இதை நான் ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருக்கேன். பிடிச்சிருக்கா? உங்களுக்கு வேணுமா? எனக்கு எதுக்கு? வேண்டாம், சும்மா கேட்டேன். நல்லா இருக்கு. சரி, எனக்கு தலைவலிக்குது. உன் கையால ஒரு காஃபி போட்டு கொண்டு வரியா? நான் சுமாரா தான் போடுவேன், பரவாயில்லையா? இட்ஸ் ஓகே ஸ்வீட்டி, அது காஃபி மாதிரி இருந்தாலே போதும், நான் குடிப்பேன். சரிங்க, ஓகே. அப்போ ரித்திகா தான் வர்மா சொன்ன போலீஸா? எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ரித்திகாவா? என்ன? ஓ, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? ஐலி, பின்னாடி வர்றது யாருன்னு பாரு. இது இலக்கியோட ஹஸ்பண்ட் ரவி தானே? இவர் எங்க இங்க வராரு? சீனியர், ரைட்ல போங்க. இரு. அந்த லெஃப்ட்ல இருக்கிற தெரு வழியா போங்க. இவர் எதுக்கு சீனியர் நம்மள ஃபாலோ பண்ணி வராரு? அவங்க அக்கறைய கார்கியை எடுத்து கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லும் போதே நினைச்சேன் இதுல ஏதோ உள்குத்து இருக்குன்னு. நம்மள முன்னாடி அனுப்பிட்டு இவர் விட்டு ஃபாலோ பண்ண சொல்லிருக்காங்க. என்ன சீனியர், அப்ப அவங்க நம்மள சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்க நம்மள சந்தேகப்படலனாதான் ஆச்சரியம். இப்ப என்ன சீனியர் பண்றது? நாம இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ்க்கு போறதே இவங்களுக்கு தெரிஞ்சிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவர் தூரத்துல இருந்து நம்மளதான் பாத்துட்டு இருக்காரு. அவரு டைவர்ட் பண்றதுக்காக தான் இப்படி பண்ற. அப்பா, என்ன இருந்தாலும் புருஷன் கையால பூ வச்சு விடும்போது இந்த பொண்ணுங்களுக்கு இருக்கிற சந்தோஷமே வேறதான். ஏன் தம்பி, உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா?
லவ் மேரேஜ் தான். அதானே பார்த்தேன். உங்க ஜோடி பொருத்தத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருக்கணும்னு தோணுச்சு. ம். அத்தா அங்க அவ்வளவு பில்டப் கொடுத்தாங்க. இவங்க என்ன ரோட்ல நின்னு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க பண்றத பார்த்தா அப்படி ஒண்ணும் தப்பு பண்ற மாதிரி தெரியலைங்க. உண்மையாவே இவங்க ரிசப்ஷனுக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் தேவையில்லாம வெயில்ல அலைஞ்சு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்றோமோ? என்னன்னு தெரியலம்மா. இங்க நிறைய பேர் ஜோடியா வராங்க போறாங்க. ஆனா எனக்கு உங்களை பார்க்கும்போது தான் இத சொல்லணும் போல தோணுது. நீங்க 2 பேரும் இப்படியே ஒத்துமையா குழந்தை குட்டியோட 100 வருஷம் சந்தோஷமா வாழணுமா? போதுமா 100 வருஷம்? சரிங்கக்கா, நாங்க போயிட்டு வரோம். நல்லதுமா. நாங்க வரோம். வாங்க. போலாமா? வா. சார் சார் போர் அடிக்குது சார். அதுக்கு என்ன பண்ணணும்? விளையாண்டது பத்தலையா? இன்னும் விளையாடணுமா? உங்க விளையாட்டு தான் சார் இன்னும் போர் அடிக்குது. நீங்க அவ்வளவு மொக்கையா விளையாடுறீங்க. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? இரு, இன்னைக்கு புதுசா ஒரு விளையாட்டு விளையாடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த இன்வெஸ்டிகேஷன் முடியட்டும். அப்படி என்ன சார் விளையாட்டு? நான் பார்க்காத விளையாட்டு? ஆஹா, நான்லாம் இந்த மாதிரி நிறைய பார்த்திருக்கேன் சார். ஆமாமா, நீ பாத்திருப்ப, ஆனா விளையாடி இருக்க மாட்டேன். அதுக்கு பிவிசி பைப்லாம் யூஸ் பண்ணுவோம். இல்ல சார், எனக்கு போர் அடிச்சாலும் பரவாயில்ல, நான் இப்படியே இருந்துக்கிறேன். டேய், அந்த விளையாட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்டா. சார் சார் பரவாயில்ல சார், வேணாம் சார், எனக்கு இதுவே ஓகே தான். கூல் கூல். சார் பசிக்குது சார், சாப்பிட புரோட்டா ஏதாவது வாங்கி கொடுங்களேன். இருடா, இன்வெஸ்டிகேஷன் முடியட்டும். நீங்க எப்ப சார் இன்வெஸ்டிகேஷன் முடிக்கிறது? நான் எப்ப சார் சாப்பிடுறது? என்ன சொல்றான்? ஆளு கோமாளி மாதிரி தான் இருக்கான், ஆனா விட்டா நம்மளே வித்துட்டு போயிருவான். இவன் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்வெஸ்டிகேஷன், அதான். அத அந்த செல்ல வச்சே பண்ணலாமே, எங்க எதுக்கு? இன்வெஸ்டிகேஷன் இவனுக்கு மட்டும் இல்ல, இன்னொருத்தனுக்கும் சேர்த்துதான். நம்ம டிபார்ட்மெண்ட்ல அவனை மிஸ்டர் எக்ஸ்னு சொல்லுவாங்க. யாரா அது? இவன் வெறும் துடுப்பு தான். அவன் தான் வர்மாவோட ரொம்ப நெருக்கமானவன். இவனுங்க யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க? வர்மாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளுன்னா ஒண்ணு நானு, இன்னொன்னு கபில. நான் மாட்டிக்கிட்டேன். அப்ப கபிலனையும் தூக்கிட்டானுங்களா? அவன் முக்கியமான ஆளுன்னு சொன்னால, புடிச்சு அரெஸ்ட் பண்ணி விசாரிக்காம எதுக்கு இங்க வர சொன்னீங்க? அதுதான் பிரச்சனையே. அவன் விஷயத்துல நம்ம கிட்ட சரியான ஆதாரம் இல்லாம அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனோட பேக்ரவுண்டும் ரொம்ப பெருசு.